ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்முடைய நாட்களை நாம் எப்படியாய் நாம் புரோஜனப்படுத்துகிறோம்? ஒரு மொபைலுக்கு நாம் என்ன செய்கிறோம்? புரோஜனப்படுத்துகிறோமா? டிவி சீரியலுக்கு, சினிமாவுக்கு நாம் புரோஜனப்படுத்துகிறோமா? இல்லாட்டி வீணான கதைகளை நாம் அடித்து கொண்டு வீணான கதைகளை பேசிக்கொண்டு நாம் புரோஜனப்படுத்துகிறோமா? ஆனால் வேத இவ்வாறு சொல்லுகிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொல்லப்படுற காரியம், நாட்கள் பொல்லாத நாள் நீங்கள் காலத்தை புரோஜனப்படுத்திகள் சொல்லி. ஏன்னா நாட்கள் பொல்லாத நாட்கள் நாம் வந்திருக்கிறோம். அப்படி நாம் காலத்தை நாம் புரோஜனப்படுத்திக் கொள்ளணும். எதற்காக? வேதத்தை வாசிப்பதற்காக. எவ்வளவு நாம் வேதத்தை வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் நாம் தியானிக்கிறோம், அதற்காக நாம் நாட்களை நேரத்தையும் நாம் புரோஜனப்படுத்திக் கொள்றோமா? இல்லாட்டி நிறைய பேர் இன்னைக்கு தூக்கத்திலே தன்னுடைய நாட்களை செய்வாங்க, புரோஜனப்படுத்தாங்க. ஆனா நாம் வேத வசனத்துக்கும் நாம் ஜெபத்துக்கும் நாம் புரோஜனப்படுத்தணும். அப்படி கடைசி நாட்கள் நாம் புரோஜனப்படுத்தி எல்லாவற்றையும் நாம் தப்பித்து கொள்ள கர்த்தர் நமக்கு வழி செய்வார். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.